ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். நம்ம தமிழர் பண்டிகையான பொங்கல் தான் நம்ம கொண்டாட போறோம். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்க போறோம். ஹை, ஜாலி ஜாலி. எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சக்கரை பொங்கல்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் செய்ய போறோமா? ஆமாம் அபி, எல்லாரும் சேர்ந்து சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதுக்கான வேலைகளை எல்லாரும் பாருங்க. எல்லாரும் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஜாக்கி, நான் எங்க வீட்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வரேன். நீங்கெல்லாம் என்ன எடுத்துட்டு வரீங்க? நான் எங்க வீட்ல இருந்து வெல்லம், முந்திரி, திராட்சை எல்லாமே எடுத்துட்டு வரேன்ப்பா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கி, என்ன ஜாக்கி இது? தோரணம், பொங்கல் பானை, கரும்பு, மாட்டு வண்டி, வீடை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேயே. ஆமாம் ரோசி, இந்த வருஷம் நம்ம பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாக்கி, இந்த காலத்தில் மாட்டு வண்டியை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், சரி வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் பொங்கல் வைக்கணும், நம்ம சூரியன் வர்றதுக்குள்ள. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஜாக்கி, யூ டோன்ட் வரி. மீனு, நான் அரிசி எடுத்து களைஞ்சி வச்சிடறேன். நீ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணு. ஓகே ரோசி, வேற எந்த அரிசியும் போட்டாத, பச்சரிசியை எடுத்துக்கோ. அதுதான் நம்ம வழக்கம். காலங்காலமாக பொங்கல் வந்து பச்சரிசியில் தான் வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பருப்பும் சேர்த்துக்கோ. சேர்க்கும்போது அப்படியே கொட்டிடாம அதில் கல் மண் ஏதாவது கிடக்கான்னு நல்லா பார்த்துட்டு, ஏதாவது தேவையில்லாதது இருந்தால் வெளியே எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் சேர்க்கணும். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். என்ன ரோசி, இது பொறுமையாக பண்ணிகிட்ருக்க? சீக்கிரம் ஆரம்பி. ஏன்னா சூரியன் வர்றதுக்குள்ளே பொங்கல் வைக்கணும்னு ஜாக்கி சொல்லியிருக்கான். அப்புறம் அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவான். ஓகே ஓகே, இதை ரெடி பண்ணிட்டேன் மீனு. அரிசி எல்லாமே கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அழகான பொங்கல் பானை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். பானை சூடானதும் தண்ணியும் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். நிறைய பால் ஊற்று ரோசி. அதெல்லாம் ஒரு குடம் அளவுக்கு ஊற்றிட்டேன் மீனு, கவலைப்படாத. இப்போ பொங்கல் பொங்கி வரப்போகுது. பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹை, சூப்பராக பொங்கல் பொங்கி வந்துருச்சு மீனு. சூப்பராக இருந்துச்சுல. இந்த மாதிரி பொங்கல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி சந்தோஷம் பொங்க போகுது பாரு. சரி ஓகேப்பா, இப்போ கழுவி வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பொங்கல் ரெடி ஆயிரும். அவ்வளோதானா மாயா? ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டையும் மறந்துட்டீங்க பாருங்க. பொங்கல்னாலே சக்கரை பொங்கல் தானே நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வெல்லம் துருகி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். அட ஆமாம்ல, இதை மறந்துட்டோமே. சரிப்பா, ஒரு ஆள் எடுத்து நல்லா வெல்லத்தெல்லாம் திருப்பி கொடுங்க. நீ இப்படி கேட்பேன்னு தெரியும், அதெல்லாம் நான் ஆல்ரெடி திருவி வச்சுட்டேன். எடுத்து நீ பொங்கலில் போட்டு நல்லா கிண்டி விடு. இங்கே பார்த்தீங்களா, வெல்லம் போட்டதும் நல்லா இலகி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் போடணும், ஏலக்காய். வாசனைக்கு ஏலக்காய் போட்டோன்னா நல்லா கம கமன்னு இருக்கும். ஓகே, ஒரு வழியாக எல்லாமே போட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பொங்கலை இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. லாஸ்ட் ஸ்டெப்பா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும் மீனு? அதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல. இல்லை இல்லை, பொங்கலில் நம்ம எல்லாரும் தேடி விரும்பி சாப்பிட்றது இந்த கிஸ்மிஸும் முந்திரியும் தானே. அதை வறுத்து போடணும்ல, அப்போ தானே பொங்கல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய்யை நம்ம நல்லா உருக்கிக்கலாம். நெய்யில் நம்ம உருக்கி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கிஸ்மிஸையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுக்கணும். பார்த்தீங்களா எப்படி கிஸ்மிஸ் நல்லா பால் மாதிரி வந்திருக்குன்னு? இதை பொங்கல் வந்து எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகே, இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதை அப்படியே எடுத்து பொங்கலில் கொட்டிட்டோம்னா பொங்கல் ரெடி. சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் மீனு, எனக்கு இப்போவே ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி இருக்கு பாரு. அவசரப்படாத ஜாக்கி, ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கு நல்லா இலைய போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றி நல்லா இலையை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் இலை. இப்போ நம்ம சமைச்ச பொங்கல் எடுத்து சாமிக்கு படைக்க ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் எடுத்து வைக்கலாம் இலையில. சீக்கிரம் மீனும், சீக்கிரம் சீக்கிரம் சாமிக்கு படையல் போடு. சூரியன் உதிச்சிருச்சு பாரு, கரெக்டான நேரம் இதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஜாக்கி. இப்போ சாமிக்கு பொங்கல் கரும்பெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம சூடத்தை கொளுத்தி தீபாரணம் காட்டிட்டோன்னா முடிஞ்சிச்சு.
எல்லாரும் இப்போ சூரிய பகவானையும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. நல்லா படிப்பு வரணும், வாழ்க்கையில் நம்ம நல்லா முன்னேறணும், இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாரும் தீபாவளி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.